அண்மைச் செய்தி. பெரம்பூரில் விஜய் பிரச்சாரத்தில் போதிய பாதுகாப்பு இல்லை என தாவிக சார்பில் தற்பொழுது புகார் எழுப்பப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று சென்னை பெரம்பூரில் தாவிக தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். போதிய பாதுகாப்பு வழங்க கோரி சிடிஆர் நிர்மல்குமார் தற்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு இதுகுறித்து கடிதம் ஒன்றை வழங்கியிருக்கிறார். விஜய் பிரச்சாரத்திற்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கோரி தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தற்பொழுது சிடிஆர் நிர்மல்குமார் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நௌஷாத். நௌஷாத், வணக்கம். தற்பொழுது விஜய் பிரச்சாரத்திற்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. குறிப்பாக தாவேக்கட்ட விஷயம் சரியாக காலையில் பெரம்பூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தை வேட்புமனு தாக்கல் செய்தார். அவர் தாக்கல் செய்து வெளியே வந்த உடனே ஏராளமான தொண்டர்கள் குளித்திருந்தார்கள். அதை குறித்து அந்த தொண்டர்கள் புடைசூழ குறிப்பாக 5 இடங்களில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதல் பகுதியில திருவள்ளூர் பகுதியில நடக்கப்படும் போது அந்த ஏராளமான தொண்டர்கள் கூர்ந்திருந்தார்கள். அதாவது வாகன நெரிசல் அதிகமாகவே காணப்பட்டது. போதிய போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடவில்லை என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. அதனால் வாகனத்தை அடுத்தடுத்து பிரச்சாரத்துக்கு நிறுத்துவதில் மிகுந்த சிரமத்தை உள்ளாக்கப்பட்டது. குறிப்பாக பெரம்பூர் வடசென்னையை ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதற்கு காரணம் காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்பதே மிக முக்கிய குற்றச்சாட்டாக பார்க்கப்பட்ட நிலையில தற்சமயம் தாவேக சார்பாக இணையதளம் வாயிலாக புகார் மனு அளித்திருக்கிறார்கள். அந்த புகாரில் உரிய பாதுகாப்பு காவல்துறை சார்பாக வழங்கப்பட்டவர்களை தெரிவித்திருக்கிறார்கள். நாம குறிப்பா இருக்கக்கூடிய பகுதி அதாவது அகரம் ஜங்ஷன் கொளத்தூர் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறார். அந்த கொளத்தூர் பகுதியில் சரியாக தாவேக முதல் கட்ட பிரச்சாரத்தை சரியாக 1:25 மணி முடித்தால் தற்சமயம் அங்கிருந்து அவர் இங்கு இந்த பகுதிக்கு வருவதற்குள்ளேயே கிட்ட 2.5 மணி நேரம் ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு வாகன நெரிசலும் ஏராளமான தொண்டர்கள் அதை சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காரணம் காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்பதை மிக முக்கிய காரணியாக முன்வைத்து அவர்கள் புகார் அளித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். அண்மைச் செய்தி. பெரம்பூரில் விஜய் பிரச்சாரத்தில் போதிய பாதுகாப்பு இல்லை என தாவிக சார்பில் தற்பொழுது புகார் எழுப்பப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று சென்னை பெரம்பூரில் தாவிக தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். போதிய பாதுகாப்பு வழங்க கோரி சிடிஆர் நிர்மல்குமார் தற்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு இதுகுறித்து கடிதம் ஒன்றை வழங்கியிருக்கிறார். விஜய் பிரச்சாரத்திற்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கோரி தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தற்பொழுது சிடிஆர் நிர்மல்குமார் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நௌஷாத். நௌஷாத், வணக்கம். தற்பொழுது விஜய் பிரச்சாரத்திற்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. குறிப்பாக தாவேக்கட்ட விஷயம் சரியாக காலையில் பெரம்பூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தை வேட்புமனு தாக்கல் செய்தார். அவர் தாக்கல் செய்து வெளியே வந்த உடனே ஏராளமான தொண்டர்கள் குளித்திருந்தார்கள். அதை குறித்து அந்த தொண்டர்கள் புடைசூழ குறிப்பாக 5 இடங்களில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதல் பகுதியில திருவள்ளூர் பகுதியில நடக்கப்படும் போது அந்த ஏராளமான தொண்டர்கள் கூர்ந்திருந்தார்கள். அதாவது வாகன நெரிசல் அதிகமாகவே காணப்பட்டது. போதிய போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடவில்லை என்பதே மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டது. அதனால் வாகனத்தை அடுத்தடுத்து பிரச்சாரத்துக்கு நிறுத்துவதில் மிகுந்த சிரமத்தை உள்ளாக்கப்பட்டது. குறிப்பாக பெரம்பூர் வடசென்னையை ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதற்கு காரணம் காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்பதே மிக முக்கிய குற்றச்சாட்டாக பார்க்கப்பட்ட நிலையில தற்சமயம் தாவேக சார்பாக இணையதளம் வாயிலாக புகார் மனு அளித்திருக்கிறார்கள். அந்த புகாரில் உரிய பாதுகாப்பு காவல்துறை சார்பாக வழங்கப்பட்டவர்களை தெரிவித்திருக்கிறார்கள். நாம குறிப்பா இருக்கக்கூடிய பகுதி அதாவது அகரம் ஜங்ஷன் கொளத்தூர் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறார். அந்த கொளத்தூர் பகுதியில் சரியாக தாவேக முதல் கட்ட பிரச்சாரத்தை சரியாக 1:25 மணி முடித்தால் தற்சமயம் அங்கிருந்து அவர் இங்கு இந்த பகுதிக்கு வருவதற்குள்ளேயே கிட்ட 2.5 மணி நேரம் ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு வாகன நெரிசலும் ஏராளமான தொண்டர்கள் அதை சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காரணம் காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்பதை மிக முக்கிய காரணியாக முன்வைத்து அவர்கள் புகார் அளித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.